உங்கள மாரி ஒருத்தவங்கள நான் பார்த்ததே இல்லையே! புர்கா போட்டுக்கிட்டு. என்ன பஜாரியா இருக்க நீனு? இந்த உன் வீடியோலாம் எடுத்து பார்த்தாக்கா நல்ல பொம்பளையா இருக்க. ஆமா என்ன பஜாரின்னு கேக்குறடி? பஜாரி உன்னை விட பஜாரியா? கீழையும் மேலையும் மூடுங்கிறியடி. நான் மூடி தாண்டி ஒழுக்கமா இருக்கிறேன். நீ மூடி திறந்து போட்டு பயலாட்டமா துண்டும் இல்லாம மொட்டையாட்டமா மொட்டைச்சி ஆட்டமா தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ மூடுறி. உனக்கு என்னடி இருக்குது? அவ ஊசி போட்டு கொண்டாண்டா இல்ல பொறுப்புன்னு தான் நிறுவி. அவ சொன்னா இல்ல ஊசி ஓட்டு போட்டு கொண்டா 50 பேரையும் புடிச்சு வச்சு ஊசி ஓட்டாண்டி. அதை நீ நிரூபிச்சுட்டு போ. இன்னைக்கு விஜய் 10 நாள் தாண்டி ஆகுது. 10 கொலை நடந்திருக்குது, 4 ரேப்பிங் நடந்திருக்குது. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தனி மனிதன் ஒழுக்கம் வேணும், தனி மனிதன் ஒழுக்கம் வேணும்னு நாங்க பேசையில இல்ல சிஎம் தான் அதை பொறுப்பெடுக்கணும், ஸ்டாலின் தான் பொறுப்பெடுக்கணும். இப்ப நாங்க விஜய் பொறுப்பெடுக்க சொன்னா நீங்க எடுத்துக்கிருவீங்களா? சட்ட ஒழுங்குலாம் சந்தி சிரிச்சு போயிருக்கு 10 நாள்ல. ஸ்டாலின் போட்ட ரோட பத்தியே பொறுப்பொருன்னு இருக்குது. நீ ஒரு ரோடு ஓட்டங்கிற. ஆமடி நான் ரோடு ஓட்டேன். ஸ்டாலின் போட்ட ரோடு பொறுப்பொருன்னு அள்ளி வாயில ஓட்டுக்க. அடியே இப்ப தாண்டி ஆரம்பிச்சிருக்குது. 10 நாள் தாண்டி விஜய் அவர் என்னடி பண்ணுவாரு சொல்லு? சட்ட ஒழுங்கு இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்குங்கிறாங்க. ஏன்னா தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாததுனால. அதே மாதிரிதான் எல்லா ஆட்சியிலையும் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிற? ஏன் நான் போட்ட அந்த வீடியோ போட்டு 1.5 மாசம் 2 மாசமா அது அப்பா ஓடுறது. இப்ப நொன்னா ஜெயிச்சப்பர் போடலாண்டா போட்டு இப்ப என்னடி பண்ண போற? ஏண்டி நான் அந்த ஊர்ல ஒரு பிரசிடண்டா இருந்து 7 வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு நான் ஒரு தலைவரா இருந்தபடி நீ என்னடி எனக்கு நீ அறிவுரை சொல்றது சட்டத்தை பத்தி? சட்டம் எனக்கும் தெரியும்படி. ரொம்ப பேசிக்கிட்டு தெரியாது. ஆமா பஜாரி இஜாரின்னு கேட்ட அப்புறம் வெளுத்து வாங்கிவிடுவாங்க. ஒரு சின்ன ஒரு வாண்டோட சிஎம்எஸ் தலைவர் ஸ்டாலின் அமைமெண்ட் பேசுறது, நீ மரியாதை பச்சு பேசுற எச்சக்கலச்சி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இருக்க பாருடி, பொறுக்கியா இருக்கான் பாக்காம. அப்ப கருத்து சுதந்திரம் எங்களுக்கு இருக்குடி பேசுறதுக்கு. நான் ஒவ்வொரு நாள் போடுவேன், வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாள் நாட்டுல என்ன நடக்கும், நாட்டு நடப்பு என்ன இருக்குது நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீ பாத்துக்கிட்டே இரு. சட்ட ஒழுங்கு படிச்சது மாதிரி தாளிக்கிறேன் கேக்குற. என்ன தாளிக்கிற? நீ தாளிச்சுக்கிட்டு இருக்கிற வெங்காயம் இல்லாம வெறுந்தாளிப்பு, சீரகம் இல்லாம சிறுதாளிப்பு. அதை பொத்திட்டு போடி. வந்துட்டா எனக்கு கொடுக்கு பிடிச்சுக்கிட்டு முட்டு கொடுக்க. எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கிறீங்க? கூட்டத்தை கூட்டுறது, பிரிக்கிட்டாங்கிறது, நச்சுட்டாங்கிறது, போற ஒரு இடமெல்லாம் ஒவ்வொருத்தரும் வண்டிக்கு பின்னால போய் நக்கிறது, அதெல்லாம் உனக்கு தெரியாது. என்ன கேக்குறேடி? கண்ணை கட்டிக்கிட்டா இருந்தேன்டி. இப்ப அன்னைக்கு 12 வயசு பிள்ளைய ஒரு தாவாக்கு கட்சிக்காரன் ரேப் பண்ணிட்டான். அப்ப நீ கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கிறியாடி? விஜய் சார் இன்னைக்கு நடத்த முந்தைய 10 நாளைக்குள்ள இவ்வளவு அவலம் நடக்குத. அப்ப நீ கண்ணை கட்டிக்கிட்டா இருந்த? நான் ஒரு முஸ்லீம் பெண்ணா இருந்தாலே என்கிட்ட ஒழுக்கம் இருக்கு, மரியாதை இருக்கு, நாகரிகம் இருக்க முடியும். அதுக்காக சொல்லிட்டு நீ எல்லாரையும் ஒப்பிடுற மாதிரி என்ன ஒப்பிட்டு பேசணும்னு நினைக்காத. நாக்க அறுத்து போடுமா அறுத்து. என்னடி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிற? என் கண்ணுல இப்ப தாண்டி வருது. நீ வீடியோ போட்டு இப்ப தாண்டி ஓட்டுருக்குற. நான் போட்டு 2 மாசம் ஆகுதுடி. உனக்கு போட அப்ப துப்பு இல்ல. ரொம்ப பேசுற ஏண்டி? இப்ப நீ காதையும் கண்ணையும் பொத்திக்கிட்டு இருக்கிறியா? 12 வயசு பிள்ளைய கெடுத்துட்டான் யாரு? டிவிகே கட்சிக்காரன். இப்ப நீ எதை பொத்திக்கிட்டு இருக்கிற? கண்ணை கட்டிட்டியா, காதை பொத்திட்டியா? இப்ப வெறும் டைலர் தாண்டி. என்ன மெயின் பிக்சர்லாம் இருக்கு பாரு. நீ நினைச்சுக்கிட்ட என்ன சும்மா லேசுன்னு சொல்லிட்டேன். பனைக்குளம் பிளஸ் 7 கிராமங்கள் இது இத்தனைக்கு நான் தலைவரா இருந்து நான் வழி நடத்தினபடி நீ எனக்கு அறிவுரை சொல்லி மரியாதையை பத்தி பேசுற. மரியாதையை நீ கத்துக்கோ. ஒரு பொதுத்தளத்துல ஆம்பளையெல்லாம் உனக்கு கழுவி ஊத்துறான். அது என்னடி கீழையும் மேலையும் மூடணும்? என்னென்ன தேடி மூடணும்? பச்சையா சொல்லுடி. நான் மூடுறேன், நான் மூடித்தான் இருக்கிறேன். உனக்கு சொல்லவா நீ எதை மூடணும்ண்டு? ஏண்டி ஒரு மும்பட்டுக்கான ஒரு வாண்டு முதக்கு ஒரு ஸ்டாலின் அந்த கேள்வி கேட்கறது? அதெல்லாம் நீங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பிய. நாங்க அப்படி பேச மாட்டோம்டி. ஓட்டு போட்டாலும் போடாட்டாலும் எல்லாருக்கும் சிஎம் விஜய் தான். நாங்க கேட்போம், எங்களுடைய கருத்துருந்தவைய கேட்போம், எங்களுடைய பொருளாதாரத்தை பத்தி நாங்க பேசத்தான் செய்வோம், கேட்கத்தான் செய்வோம். நீ என்னடி முட்டு கொடுத்துக்கிட்டு வர்ற? முடிஞ்சா நீ சந்திக்கணும்னா சொல்லு. என் ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம் வர்றாந்தா வா. இல்ல என்ன கூப்பிடுறா சொல்லு, நான் வர்றேன் உன்னை பார்க்க. அப்ப நீங்க என்ன சொன்னாலும் நாங்க யாருமே பேசக்கூடாது. எங்களுக்கும் கருத்துரிமை இருக்குது, எங்களுக்கும் சுதந்திரம் இருக்குது, எங்களுக்கு பேசுறதுக்கு. ஒரு சின்ன பிள்ளையோட. ஆனா நீங்க மாதிரி மரியாதையை பத்தி நீ பேசுற. ஒரு தலைவர் இருந்தா ஸ்டாலின் எங்களுக்கு பிடிக்கும், அதோட முடிச்சுக்குருவான். அவர் செய்த நலத்திட்டத்துல சொல்லுவான். நீங்க மாதிரி போய் நின்றுக்கிட்டு நாங்க பொண்டாட்டியா இருப்ப முடிச்சு எச்சக்கலை நீ பேசுற. ஏண்டி ஒரு சிஎம் ஆகுறவரை நான் பொண்டாட்டியா இருப்பேங்கிறா, ஒத்தி நான் அவனுக்கு அப்பாட்டியா இருக்கிறேங்கிறா. அதையெல்லாம் கேட்டு ரயிச்சுக்கிட்டு இவ பேசுறா. நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட வேண்டிய என்னென்ன நடக்குதுங்கிறத பத்தி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீ பாத்துக்கிட்டே ஏறி. தேவையில்லாம பஜாரி இதாருன்னு பேசுன பஜாரி அப்புறம் பாத்துக்காம நீ நினைச்சுக்கிட்ட எல்லா முஸ்லிம் பெண்கள் மாதிரி நான் அப்படி கிடையாதுடி. நான் துணிஞ்சவடி. எதுக்கு துணிஞ்சவ?